உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் மகான் தத்துவருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புகளி, என்னுடைய சார்புகளி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நமக்குள்ள அகாரம், உகாரம், மகாரம். இந்த அகார, உகாரம், மகாரம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள்லாம் இயங்குது. அதே போல் இந்த மூச்சுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா 3 விதமாக இந்த மூச்சு இயங்குது. ஒன்று சூரியகலை, இன்னொன்று சந்திரகலை, அடுத்து அக்கினிக்கலை. அப்போ இந்த மூச்சுக்கும் 3 விதமான பேருண்டு. இந்த ஆதாரங்களைங்கிறதுக்கு 3 விதமான பேருண்டு, 3 விதமான இது உண்டு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூச்சு காற்றுக்குள்ளே 3 விஷயம் அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணவாயு, பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி. இந்த பிராணவாயு உடம்பு இயங்கிறதுக்கு, அதே போல் இந்த பிராணவாயுக்குள்ளே பிராண சக்தி இருக்குது. அந்த பிராண சக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்களை 6 ஆதாரம்னு சொல்லக்கூடிய அந்த 6 ஆதாரங்களை இயக்கக்கூடிய சக்தி இந்த பிராண சக்திக்கு இருக்குது. அப்போது இந்த பிராண சக்தியை முதல்ல சொன்ன மாதிரி அந்த பிராணவாயு, பிராணசக்தி இதை பிராணவாயுன்னு சொல்லுவோம். அப்போது நமக்குள்ளே ஏற்கனவே இந்த உயிர் சக்தி இருக்குது இல்லையா, உயிர், அந்த உயிர் கூட இந்த உடம்பு, இந்த பிராணசக்தி சேர்ந்ததுன்னா மனமாக மாறுது. அந்த மனம்தான் மனிதனை எல்லா செயல்களுக்கு உந்து சக்தியாக இருக்குது. எண்ணம் உருவாகுது, எண்ணத்துக்கு மனம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பாடங்களில் நம்ம பார்க்குறோம், பாடங்கள்லேயும் நம்ம சொல்கிறோம், அதனுடைய விளக்கத்தையும் சொல்கிறோம். அப்போ இந்த மனம் எது எல்லாமே உருவம் இருக்குது, இந்த மனதுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்க. மனதுக்கு தான் உருவம் இல்லை, இது காற்று. மனம்ங்கிறது ஒரு காற்று தான். உயிருங்கிறது காற்று, பிராணனுங்கிறது காற்று. ஒவ்வொன்றுக்கும் ஒரு சக்தி இருக்குது, ஒரு இயக்கம் இருக்குது. அது 2 இணையும் போது, உயிரும் பிராணனும் இணையும் போது அது மனமாக மாறுது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த மனத்துக்கு உருவம் இருக்குதானே? உருவம் கிடையாது, அதனால் காட்ட முடியாது. சரி, இது இயங்கிறதுக்கு பிரபஞ்சத்தினுடைய சக்தி வேணும்னு நம்ம பல இதுகளில் சொல்லியிருக்கோம். அந்த பிரபஞ்ச சக்தி இல்லைன்னா இந்த பிராண சக்தி வேலை செய்யாது, இந்த உயிர் வேலை செய்யாது அப்படின்னு. அப்போது இந்த உருவம் இல்லைன்னு சொல்ல, இந்த பிரபஞ்ச சக்தி என்ன அப்படின்னு சொன்னால், எங்கே இந்த பிரபஞ்ச சக்தியை எங்கே பெற முடியும், அது எப்படி இருக்குது, எப்படி பெற முடியும், எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம் நீங்கள். அது இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்குங்கிறதுங்கிறதுக்கு தான் கிடைக்கிறத சொல்கிறதுக்கு, அந்த கிடைக்கக்கூடிய இடத்தான் நம்ம பௌர்ணமி நாளுங்கிறோம், அதே போல் அதிகாலைங்கிறோம், அதே போல் சூரிய அஸ்தமன நேரத்துலேங்கிறோம். அப்போ இப்படிலாம் இருக்குது. இப்போ இதில் இந்த பிரபஞ்ச சக்தி எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு நம்ம குருமார்களும் அகானுகளும் சித்தர்களும் நமக்கு வழிகாட்டுதல் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாடுகளில் இந்த பிரபஞ்ச சக்தி அதாவது வேணுங்கிற அளவுக்கு அந்த பௌர்ணமி நாடுகளில் கிடைக்கிது. அதே போல் அதிகாலை நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி அதிகப்படியான வகையில் கிடைக்கிது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதியானம் அதாவது நடுநிசி நைட்டு நடுநிசின்னு சொல்கிற மாதிரி நடுப்பகல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போது வடலூரில் அருள் பிரகாச வள்ளலார் ஐயாவுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா, அந்த வடலூரில் மதியானம் 11:30க்கு மேலே 1 மணி வரைக்கும், 12:30 வரைக்கும் 1 மணி வரைக்கும் அது அந்த பூஜை நடக்கும். அந்த ஒளி, அதாவது ஜோதி காமிப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நடுநிசி நேரங்களில் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பூமிக்கு கிடைக்கிது. அதே போல் அந்தி சாயிற நேரம், சூரியன் மறையிற நேரம் பிரபஞ்ச சக்தி கிடைக்குது. அதனால தான் இது மாதிரி நேரங்களில், இது மாதிரி காலங்களில் நீ உன்னோட ஆன்மாவை இந்த பரமாத்மாவோட இணைக்கிறதுக்கு நீ முயற்சி செய்யணும்னா, உன்னுடைய ஆன்ம சக்தியை, உன்னுடைய பிராண சக்தியை அதோடு இணைக்கிறதுக்கு உண்டான அதாவது உன்னுடைய உயிர் சக்தியை நீ நினைவில் வச்சு இந்த மூச்சு மேலே நீ கவனம் வச்சு உட்காரு அப்படின்னு பயிற்சி கொடுக்கறது. எந்த சிந்தனையும் இல்லாமல் உன்னோட மூச்சு பயிற்சின்னு சொல்லி கொடுக்குற இது அந்த மூச்சவே கவனிச்சிட்டு இருந்து இந்த மாதிரி டைங்களில் காலையில் உட்காரியா அதிகாலையில் உட்காரியா உன் மூச்சை மட்டும் கவனி, உனக்கு என்ன தேவையோ அங்கே கிடைக்கும், பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கும். அதே போல் மதியானம் நீ 1 மணிக்கு 12 மணி 11:30க்கு மேலே ஒரு 12 மணிக்கு உட்காந்தீங்கன்னா அப்போ உனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கும். அந்தி சாயிரமான அப்போ இதெல்லாம் பெரியவங்க நமக்கு கண்டு வச்சு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணுறவங்க இதெல்லாம் தெரிஞ்சு முறையாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, அந்த என்ன நோக்கத்துக்காக நம்ம பயணம் பண்ணுறோமோ அந்த பயணம் தடை இல்லாமல் மிகப்பெரிய வெற்றியை தருங்கிறது தான் பார்க்க வேணும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.